சந்தா சொல்றத பார்க்கும்போது, கண்டிப்பா பரிகாரம் பண்ண வந்ததேன்னு, கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் போல இருக்கு, அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, நான் அப்படிதான் நெனச்சேன். அவங்க ராமேஸ்வரத்துக்கு பரிகாரம் பண்றதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லும்போதே நெனச்சேன். கண்டிப்பா அவங்க வந்து ஏற்கனவே நம்ம சந்தாவோட ஜாதகத்தில ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணா தான் நல்லாயிருக்கும். சின்னதா ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத கழிக்கிறதுக்கு தான் அந்த பரிகாரத்துக்காக தான் ராமேஸ்வரம் வந்திருப்பாங்க. கூடிய சீக்கிரம் அந்த பரிகாரத்தெல்லாம் முடிச்சுட்டு, பீகாருக்கு போன உடனே சந்தாவுக்கு அவங்க மாமா கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாட தான் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ, அதனால தான் வந்து ராமேஸ்வரம் வந்திருப்பாங்க. இப்ப இவங்கள பார்க்கறதுக்காக, அதாவது நம்ம சந்தாவ பார்க்கறதுக்காக சேரனும், பல்லவனும் அங்க போயிருக்கிறாங்க. சேரன் நான் வந்து சந்தாவ பார்த்து பேசம்போது, அவங்களும் இந்த விஷயத்த தான் சொல்லுவாங்க. "எனக்கு என்னமோ கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு தோணுது. வேமா, அதனால தான் வந்து பரிகாரம் பண்றதுக்கே வந்திருக்கோம்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில சந்தாவோட அப்பா வந்து சந்தாவ கைய பிடிச்சு இழுத்துட்டு போயிருவாரு. இதுக்கப்புறமா நம்ம சேரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதாவது ஒரு லவ் பண்ண பொண்ணு, பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதுவும் தமிழ்நாட்ல இல்ல, பீகார்ல இருக்கிறாங்க அவங்க. அங்க போயி கண்டிப்பா திரும்பவும் சந்தாவ கூட்டிட்டு வர முடியாது. அதனால எப்படியாவது இங்கேருந்து போகுறதுக்கு முன்னாடி சந்தாவ கூட கூட்டிட்டு போயிறணும். சந்தா சொல்றத பார்க்கும்போது, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனா ரொம்பவே போல்டா ஒரு முடிவு எடுக்குறாங்க. இத நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே ரொம்ப வருத்தப்படாதண்ணே, கவலைப்படாதண்ணே. சந்தா சொல்றத பார்க்கும்போது கண்டிப்பா இந்த பரிகாரமே அதுக்காக தான் பண்றதுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கல்யாணத்த கூடிய சீக்கிரம் வைக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ, அது பண்றதுக்கு தான் வந்திருப்பாங்க போல. நம்ம இப்படியே விடக்கூடாதுண்ணே. சந்தாவ பேசாம நம்ம கூட்டிட்டு போயிருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற பல்லவா? நம்ம எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அவங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. உங்க மாமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில எப்படி கூட்டிட்டு போக முடியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏண்ணே இப்படி இருக்கிற? லவ் பண்ண பொண்ணு கண்ணுக்கு முன்னாடி அவங்க அப்பங்காரன் வந்து இழுத்துட்டு போறான். அவங்க மாமங்காரனுக்கு ரவுடி பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. பார்த்துட்டு இப்படி இருக்கிற? சந்தா அழுகும்போது உன் மனசு கரையலையாண்ணே? எனக்கு என்னனாலும் பரவால்ல. இன்னைக்கு நம்ம இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி சந்தாவ கூடவே கூட்டிட்டு போயிறணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம அத பத்தி யோசிப்போண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லடா, நான் மட்டும் தனியா வந்திருந்தா கூட நான் எதையாவது யோசிப்பேன். இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்னடா பல்லவா பண்றது? அதனால வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நீ கண்டிப்பா இங்கேருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம சந்தாவ கூட்டிட்டு போயிறணும். திரும்பவும் இவங்க பீகாருக்கு போன உடனே சந்தாவுக்கு அவங்க மாமாவ கட்டி வச்சுருவாங்களோன்னு எனக்கு தோணுது. சந்தாவும் அதத்தான் சொன்னதா நீ சொல்ற. அப்ப நம்ம இங்கே இருக்கும்போதே நம்ம சந்தாவ கூட்டிட்டு போறது தான் பெட்டரா இருக்கும். மறுபடியும் நம்ம பீகாருக்கு போயி கூட்டிட்டு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டமான வேல. அதுவும் சந்தாவோட அப்பா என்ன சொல்றாரு, "அன்னைக்கு நான் பொய் சொன்னேன், சும்மா சொன்னேன். உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போறாரு அந்த ஆளு. இவர நம்பியா நம்ம இருக்க முடியும்? சந்தாவ விட்டுட்டு இருக்க முடியும்? அதனால இது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புண்ணே. இங்கேருந்து போகும்போது எப்படியாவது கூட்டிட்டு போயிருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்ட்டு சேரன ரொம்ப ஒரு தைரியத்த வர வச்சுக்கிட்டு இத பத்தி யோசிக்கிறாங்க. அப்பதான் பல்லவன் இருந்துட்டு, சரிண்ணே, நீ இங்கேயே இரு. நான் போயி ரூம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு ரூம் புக் பண்ணிட்டு வாரேன். அப்படியே நம்ம ரூம்ல போய் இருப்போம். சந்தா மறுபடியும் பார்க்கறதுக்கு முடியுமான்னு பார்ப்போம். அனீஸ் பாய்ட்டயும் பேசு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லடா, அவங்க சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. அவங்கலாம் பார்த்தா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிரும்ல." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம பல்லவன் வந்துட்டு, "அண்ணே, அவங்க உன்னைய பார்த்தா தான் பிரச்சனை. நீ தான் பீகாருக்கு போயிட்டு வந்திருக்கிற அவங்க வீட்டுக்கு. அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உன்னைய பார்த்தா தான் அடையாளம் தெரியும். ஆனா என்னைய தெரியுமான்றது கிடையாது. அவங்க மாமாவுக்கே வந்து என்னைய பார்த்தா அடையாளம் தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோனே, நீ கவலைப்படாம இரு." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா, சோழன்கிட்டயும், பாண்டிகிட்டயும் இந்த இன்ஃபர்மேஷன சொல்லிர்றாரு. இந்த மாரி சந்தாவ கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு தான் பேச்சு அடிபட்டுட்டுருக்கு. வந்து நம்ம கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, இப்ப நிலா கிட்ட வந்து சோழன் வந்து சொல்றாரு, சோழனும், பாண்டியும் நாங்க போயி அண்ணனையும், சந்தாவையும் கூட்டிட்டு வந்துர்றோம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. பல்லவன் இப்ப தான் கால் பண்ணி சொன்னான்னு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்ப நானும் வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்களும் வரியா? நீயும் வரியா நிலா?" "வேண்டாம் நிலா. அங்க அவங்க மாமங்காரன் ஏற்கனவே துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப அவங்க சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க. பெருசா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால நீ வர வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்ல, சந்தாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் பக்கத்துல இருக்கணும்ல. நான் பார்த்துக்கிறேன். நானும் உங்க கூட வரேனே." அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு, இப்போ இவங்க எல்லாருமே கிளம்பி நம்ம பல்லவன் அனுப்பியிருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து போறாங்க. மறுநாள் காலையில விடிஞ்சிருது. அப்போ "என்னாச்சுடா பல்லவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சேரன்
வந்து அப்படியே ரொம்பவே அழுகுறாரு. "எனக்கு சந்தாவ பார்க்கவே முடியலப்பா. என்னைய மாதிரி ஒரு கோலை இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏண்ணே இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணேன்னு" சொல்லிட்டு நிலா சேரன கைய பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு அவ்வளோ அழுதுச்சுப்பா. ஆனா, என்னால எதுவுமே பண்ண முடியல. என்னைய எப்படியாவது கூட்டிட்டு போயிரு. என்னைய கல்யாணம் பண்ணிக்கோ. எங்க மாமாக்கு என்னைய கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு எனக்கு தோணுது. இந்த பரிகாரமே அதுக்காக தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுச்சுப்பா. ஆனா, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. பீகாருக்கு நம்ம போய் கூட்டிட்டு வர முடியுமாப்பா? ஆனா, இப்போ ராமேஸ்வரம் வந்திருக்காங்க. இங்கேயே எப்படியாவது கூட்டிட்டு போயிரணும்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாண்ணே, அதுதானே சரியா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இனிமே அவங்கள நம்பி நம்ம விட முடியாது. சந்தாவுக்கு சந்தாவுக்கும் அவங்களுக்கும் முடிஞ்சா இங்கேயே கூட நம்ம கல்யாணத்த பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனீஸ் கிட்ட வந்துட்டு நம்ம பாண்டி கால் பண்ணி பேசுறாங்க. எங்க இருக்கீங்க? நாங்க இங்க தான் இருக்கிறோம் எல்லாருமே மொத்தமா. இந்த மாதிரி உங்க மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எதுக்கு நீங்க எல்லாருமே இங்க வந்தீங்க? பெரிய பிரச்சனையாயிரும். அவங்க கண்ல மட்டும் பட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன நடந்தாலும் பரவால்ல. நாங்க சந்தாவ இங்கேருந்து கூட்டிட்டு போயிரலான்னு இருக்கிறோம். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேண்டாம் எங்க மாமாவும் கூட ரவுடி பசங்க நெறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராம நாங்க பார்த்துக்குறோம் அனீஸு. நீங்க எப்படியாவது சந்தாவ நாங்க சொல்ற இடத்துக்கு மட்டும் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க. இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. திரும்பவும் நீங்க பீகாருக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அங்க வந்து சந்தாவ கூப்பிடுறது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. உங்க தங்கச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க தான் இப்ப எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பாண்டியும், நிலாவும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க எப்படி எவ்வளோ தைரியமா இங்கே இருந்து கல்யாணத்த நிறுத்திட்டு நம்ம சேரன் நாட்ட இருந்துக்கு தாலி கட்டுற நேரத்தில பொண்ண கூட்டிட்டு போனாங்களோ, அதே மாதிரி இவங்க பரிகாரம் பண்ணிட்டுருக்கும்போது, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அனீஸ் இருந்துட்டு இன்னொரு இடத்துல அங்க போயி தங்கச்சிய கூட்டிட்டு போயி ஏதோ திதி குடுக்கணுமா என்னமோ பரிகாரம் பண்றதுக்கு அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ தங்கச்சி மட்டும் தான் தனியா போகணுமா அந்த இடத்துக்கு. ஏன்னா, அவளுக்கு மட்டும் தானே அவ தானே பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தாவ மட்டும் தனியா அனுப்புவாங்க. சந்தா கிட்ட அனீஸ் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் அனுப்புவாரு. தெப்பக்குளத்துக்கு அந்த பக்கம் எப்படியாவது நீந்தி போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவாரு. ஸோ, அதுக்கப்புறமா நம்ம சந்தாவ கூப்பிட்டுட்டு அவங்க வந்து அங்கருந்து சென்னைக்கு கிளம்பி வருவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ, இல்லன்னா வர்ற வழியிலேயே ஏதாவது ஒரு கோவில பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் ரிசப்ஷன வந்து கிராண்டா பண்றாங்களா என்னன்னு தெரியல. இல்லைன்னா கூட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயி நடந்த விஷயங்கள சொல்லி, அங்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த வாரம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எபிசோட்ஸ் தான் வரப்போகுது. நமக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு வழியா நம்ம சந்தாவுக்கு சரின்னு சொல்லிட்டு இவிங்க விட்டுட்டு போயிட்டாலும் கூட, சந்தாவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா சந்தா சேரனோட கல்யாண ரிசப்ஷன வந்து கண்டிப்பா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எது எப்படியோ நம்ம சேரன சந்தாவ பிரிக்காம அவங்களோட காதல சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும். ஏற்கனவே கார்த்திகா வேற வந்து இருக்காங்க. டைரக்டர் கதைய எப்படி கொண்டு போக போறாரோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.